காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக ஸ்லாபம் வரையான கடற்பரப்புகளும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்காக பிற்பகல் 2 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அந்த அறிவிப்பில் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹட்டன் போர்டைஸ் பகுதியில் உள்ள முன்பள்ளியொன்றின் மீது நேற்று இரவு 7:30 மணியளவில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. அப்பகுதியில் பெய்த கனமழையுடன் வீசிய பலத்த காற்றின் காரணமாக இந்த மரம் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்பள்ளியின் கூரை, கட்டடம் மற்றும் பல உபகரணங்கள் கடுமையாக சேதத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மரத்தை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு ரயிலில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் அனுராதபுரத்தில் உள்ள கடையொன்றிற்கு சென்று ஐஸ் பேக்கெட்களை விற்பனை செய்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் மீண்டும் வீடு திரும்பிய போதே விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த ரயில் கடவையில் பாதுகாப்பு கதவுகள் இல்லை எனவும் அங்கு யாரும் பணியில் அமர்த்தப்படவில்லை எனவும் அப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் ரயில் பாதை இருபுறமும் வளைவுகளை கொண்டுள்ளதால் ரயில் பாதையினுள் நுழையும் வரை இருபுறமும் வரும் ரயில்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் விடுக்கப்பட்ட மண்சரிவு குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கள பிரதேச செயலக பிரிவுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, அகலியகொட, குருவிட்ட மற்றும் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 கட்டங்களின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு முதல் கட்டத்தின் கீழ் மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 89 குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் தலைமறைவாக இருந்த 8 குற்றவாளிகள் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு 89,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரனே திகுமாரகே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இந்த மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய மற்றொரு கப்பல் எதிர்வரும் மே மாதம் 31ஆம் திகதி நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 கப்பல்களினதும் வருகையின் மூலம் இலங்கைக்கு மொத்தமாக 1,84,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கிடைக்கப்பெறவுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு மேல் ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய மலை பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு சுமார் 30 தொடக்கம் 40 மைல் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு பல போலி தொலைபேசி எண்களிலிருந்து குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்படுகின்றன. குறித்த செய்தியை வாசித்த பிறகு சம்பந்தப்பட்ட விதிமீறல்களுக்கான அபராதத்தை செலுத்துவதற்காக https://thecourierguide.cu.cc/lk என்ற இணையதளத்திற்கு செல்லுமாறு குறுஞ்செய்தியை பெற்றவர் அறிவுறுத்தப்படுகின்றார். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டின் ஏப்ரல் மாத வருமானம் அதிகரித்துள்ளது. துறைமுகங்கள்
மற்றும் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் கொழும்பு துறைமுகத்தின் வருமானம் அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. தற்போதைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தை ஒரு செயற்பாட்டு மையமாக செயற்படுத்தியதன் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு புதூரில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமிற்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு திருப்பெருந்துறை 4வது குறுக்கு வீதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு வாவியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர் நீரில் மூழ்கியுள்ளார். 3 இடங்களில் போலீசாரின் உத்தரவை மீறி தப்பியோட முயன்ற காரொன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். நேற்று அதிகாலை மினுவாங்கொடை அருகே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆரம்பத்தில் வேயங்கொட போலீஸ் சோதனை சாவடியில் காரொன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகை காட்டியுள்ளனர். குறித்த கார் வண்டி நிறுத்துவதற்கு பதில் தொடர்ந்தும் அதிவேகத்தில் பயணித்துள்ளது. அதனை அடுத்து வேயாங்கொட போலீசாரின் தகவலின் பேரில் குறித்த கார் வண்டியை நைவலம் மற்றும் மினுவாங்கொட ஆகிய சோதனை சாவடிகளிலும் நிறுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கார் வண்டி போலீசாரின் உத்தரவை மீறி தொடர்ந்தும் தப்பி செல்ல முயன்றுள்ளது. அத்துடன் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவும் வகையில் குறித்த கார் வண்டியில் பயணித்த லொரியொன்றின் பின்னால் மறைந்து பயணிக்க முற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கம்பகா ஜாகொட போலீஸ் சோதனை சாவடியில் இருந்த போலீசார் குறித்த கார் வண்டியை நிறுத்துமாறு மீண்டும் சைகை காட்டியுள்ளனர். அங்கிருந்தும் போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற அந்த கார் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இலங்கையில் தற்போது பரவி வரும் மூளைக்காய்ச்சல் தற்போது 4 மாவட்டங்களுக்கு பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது காய்ச்சல் பரவியர்களின் எண்ணிக்கை 200 ஆக பதிவாகியுள்ளதாகவும் 52 நோயாளிகள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் குஷானி தம்பரரா தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களின் வங்கி கணக்குகளை சூறையாடும் மோசடி குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். +63692161720 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து வரும் போலி குறுஞ்செய்திகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்திலிருந்து வரும் குறுஞ்செய்திகள் மூலம் மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் குறுஞ்செய்திகளில் உள்ள இணைப்புகளை அழுத்த அல்லது வங்கி விவரங்களை வழங்குவதையும் முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவளம் மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் அறிவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்த 515 தாதியர்களுக்கு தாதிய தரம் 3ற்கான நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.